கொல்கத்தா மருத்துவர் படுகொலையை கண்டித்து போராட்டம் நடைபெறுவதால் புதுச்சேரி ஜிப்மரில் பகல் 1 மணி வரை செயல்படும் வெளிநோயாளிகள் சிகிச்சை பிரிவு என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது 10 மணியுடன் மூடப்பட்டு வருவதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், தற்போது இந்த போராட்டத்தின் காரணமாக மருத்துவமனை செயல்படும் நேரம் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஜெனிபர், கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனை மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 8வது நாளாக இன்று மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதனால் நோயாளிகள் தான் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த புதுச்சேரி பக்கத்தில் உள்ள விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான நோயாளிகள் இங்கு வந்து தினமும் சிகிச்சை பெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் வந்த நிலையில் OPD எனப்படும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு காலை 10 மணிக்கு மூடப்பட்டது. 1 மணிக்கு மூட வேண்டிய சிகிச்சை பிரிவு 1 மணிக்கு மூட வேண்டியது காலை 10 மணிக்கு மூடியது. இதற்கான காரணம் கூடும்போது போதிய மருத்துவர் இல்லாததால் OPD முன்கூட்டியே மூடப்படுது என்று கூறப்பட்டது. இதனால் ஏராளமான நோயாளிகள் நேற்று சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி சென்றனர். இந்த தகவலை அறிந்து பெரும்பாலான நோயாளிகள் இன்று வரவில்லை. அதாவது வழக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 700 1000 பேர் புதிய நோயாளிகள் வருவார்கள். ஆனால் இன்று தற்பொழுது காலை 10 மணி நிலவரப்படி 350 பேர் மட்டுமே வந்துள்ளனர். அதாவது 50% நோயாளிகள் வரவில்லை. மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக சிகிச்சை அளிக்கப்படாது என்று தெரிந்து பெரும்பாலான நோயாளிகள் வரவில்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் நாம் பார்க்க முடிகிறது OPD வெறிச்சோடி காணப்படுகிறது. 8வது நாளாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் உச்சநீதிமன்றம் தலையிட்டதன் காரணமாக எங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று கூறி முகக்கவசம் அணிந்து அமைதியான முறையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜெனிபர், தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி இளவமுதன்.